மிஸ்டர் ஜோசப் விஜய், இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யார் பேரை சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க? யார் பேரை சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டீங்க? அறிஞர் அண்ணா பேரை சொல்லி கேட்டீங்க. அண்ட் என்ன ஆரம்பத்துல சொன்னீங்க? அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சு வச்ச கட்சி திமுக. அந்த திமுக இன்னும் அப்படியேவா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிட்டு இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த இன்டர்வியூ நீங்க பார்க்க மாட்டீங்களா? உங்க டிவிகே எம்எல்ஏ கீர்த்தனா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டிவிகே கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சி ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணி கிழிக்க போது அந்த கிளிகள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும், வெளிநாட்டு மக்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால நானு ஹிந்தில இன்டர்வியூ கொடுக்க போறேன், பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான கேவலமான அறிவு கெட்ட ஸ்டேட்மெண்ட்டை அந்த அம்மா கொடுத்துருக்குது. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்படி உங்க சாதனை எல்லாத்தையும் உங்க கிளியல் எல்லாத்தையும் நீங்க எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க வந்து காமனா லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஹிந்தில பேசினா எல்லாத்துக்கும் இங்க புரியாது. பக்கத்து ஸ்டேட் கர்நாடகாலே பாதி பேருக்கு ஹிந்தி தெரியாது. அது நீங்க ஹிந்தில பேசி எப்படி நீங்க புரிய வைக்க போறீங்க? இதுல இருந்தே தெரியுது ஹிந்தி திருப்பி நீங்க உள்ள கொண்டு வரீங்க சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு வந்து உங்க முகத்துக்கு, இந்த தளபதி முகத்துக்கு மட்டும் எல்லாம் ஓட்டு விழுகிற அறிஞர் அண்ணா, பெரியாரு, இவங்க எல்லாத்தையும் கையில எடுத்தாரு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ இந்தியா நீங்க வந்து ஈஸியா உள்ள கொண்டு வர சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. அத தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே வெற்றி பெற விடவே மாட்டாங்க. அண்ட் அதே சமயத்துல என்ன சொன்னார் விஜய்? அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சு வச்ச கட்சி திமுக, அந்த கட்சி இன்னுமா அப்படியேவா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டார்ல. திமுக அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சு வச்ச கட்சியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா நின்று இன் ஃபியூச்சர்ல ப்ரூவ் பண்ணோம். பார்க்க தானே போறீங்க திமுக ஆட்டத்தை. ரெடி டு ஃபேஸ் அண்ணாஸ் டிஎம்கே மிஸ்டர் ஜோசப் விஜய்.